ராத்திரி 2 மணிக்கு மாடிக்கு வந்தா என்ன காதலிக்கிறதாக அர்த்தம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வருகிற அக்டோபர் 5ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. அதனிடையே தான் ஒரு ப்ரோமோ ஒன்றும் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஆடியன்ஸான நீங்கள் சொல்லலாம். ஆனால் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன இருந்துச்சு அந்த ப்ரோமோவில் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதாவது மன்மத ராசா மன்மத ராசா கள்ளி மனச கில்லாதே அப்படின்னு பாட்டு ஓடுது. ஒரு இளைஞன் பாவம் 2 மணிக்கு வந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் வந்து எந்திரிச்சிடறான். என்னடா இது நடுராத்திரில பாட்டை போட்டு உயிரை வாங்குறாங்க, யாரா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டுறான். கதவை தட்டினா ஒரு வயோதிகர், ஒரு வயசான கிழவன் வர்றாரு. வந்து நின்றுட்டு என்னடா அப்படிங்கிறாரு. அவன் நின்றுட்டு 2 மணி ஆகுது, மிட் நைட் 2 மணி, இளைஞன் நானே மூடிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கேன், வயசு பைய, நீங்க என்னடா கிழடு கட்டையா இருந்துக்கிட்டு இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் மன்மரா சாப்பாட்டுக்கு அப்படின்ட்டு அவன் கேட்க, அவன் காதுல விழுகல, காது கேட்கல, ஏன்னா அப்பாயி காது டப்பாயி அப்படிங்கிற மாதிரி அந்த கிழவன் காது வந்து அவுட்டு. ராத்திரி மணி 2 ஆகுது. அதனால என்னடா இது கிழவன் காது அவுட்டு, ஆனா பின்னாடி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கான மூமெண்ட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு ஆளு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு என்னதான் பேசுறான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு காதுல எடுத்து மாட்டுறாரு செவுட்டு மிஷினை. இப்ப காதுல செவுட்டு மிஷின் இல்லைன்னா அவன் பேசுறது மட்டும் இல்ல, உள்ள ஓடுற மன்மதராசா பாட்டும் உனக்கு கேட்காது. ஆனா நீ எதை வச்சு மூவ்மெண்ட் போட்டுட்டு இருக்க, உள்ள இருக்கிற மத்த கிழவைங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக நீ ஆடிக்கிட்டு இருக்க. இதுதான் அந்த வித்தியாசமான ப்ரோமோ. இந்த ப்ரோமோ வித்தியாசமா தான் இருக்கு அப்படின்னு விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் டீமும் சொன்னாங்கன்னா அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வருகிற 5ஆம் தேதி பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் தொடங்கவிருக்கிறது. அதற்கு வந்து எல்லாரும் தயாராகிக்கிங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தா புரியாது, பார்க்க புரியுமா? அப்பயும் புரியாது. எப்பதான்டா புரியும்? இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். எம்ஏ பிலாசபி அப்படிங்கிற மாதிரி புரியல. சில நேரங்கள்ல சில மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் இப்படி பண்றாங்க, எதுக்கு இப்படி இருக்காங்க? இங்கே அப்படிதான், பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும். போன சீசனை இழுத்து மூடிட்டாங்க, ஊரே காரி துப்புச்சு என்ன கன்றாவி சோடா நடத்துறீங்கன்னு. அதே மாதிரி இந்த தடவை என்ன பண்ண காத்திருக்காங்களோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அதனால ஏன்னா கண்டஸ்டன்ட் செலெக்ஷன்லாம் பார்க்கும்போது நமக்கு பக்குன்னு இருக்கு. அது இந்த அகோரி கலையரசன் அப்படிங்கிறவனெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஷோவை ரிவ்யூ பண்ணலாமா வேணாமா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த ப்ரோமோ எப்படி இருந்துச்சு? இந்த ப்ரோமோவை நீங்கள் ரசிச்சிங்களா? பிக் பாஸ் சீசன் 9க்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்கீங்களா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டஸ்டன்ட்ஸ் பற்றி நம்ம இன்னொரு ஃபன் வீடியோவில் வேறு லெவலில் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரோமோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, signing off. Sayon. Bye-bye. Big Boss Season 9 Grand Launch Co-presented by Asian Paints, Upcolite, All Protect, Surf Excel Matic Express, RAV மற்றும் Maruti Suzuki. அக்டோபர் 5 முதல்